ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுப்பாரு, ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அவரை பத்தி சொல்றதுக்கு. மிஸ் பண்ணாதீங்க, தைரியமா சொல்லி விடுங்க. உங்க வேலை விதையை விதைக்கிறது அது கனியா நிச்சயமா மாறும் ஒரு நாள். ஏன்னா நீங்க பேசுறதான தேவன் செத்தவர் அல்ல, மரித்தவரை பத்தி நீங்க பேசல, உயிரோடு இருக்கிறவரை பத்தி பேசி கொண்டு இருக்கிறீங்க. அந்த உயிர் தெழுந்ததுக்கு வல்லமைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையில அந்த அதிகாரம் பாயும். நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையில அந்த சுகம் போய் சேரும். நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையில தான் ரட்சிப்பு உண்டாகும். சோ ஸ்பீக், நீ வாயை திறந்து பேசு, தயங்காத. டோன்ட் பி அஃப்ரேட். உங்க சொந்தக்காரங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்க நண்பர்களா சொல்லுங்க, என் இயேசு உயிரோட இருக்கிறார் என்று. அவர் உயிரோட இருக்கிறாருங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு நான் வெக்க அடைய மாட்டேன். என்னத்துங்க பெருசா சொல்லியிருப்போம்? இயேசு உன்னை நேசிக்கிறார், என்னை நேசிச்சார், அதனால தான் நான் நிற்கிறேன். என்ன நேசிச்ச தேவன் உன்னையும். அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை சொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தைரியப்படுத்துங்க, என்ன உற்சாகப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க ஐயா. நான் தைரியமா போய் பகிரங்கமா உங்களை பத்தி நான் சொல்லணும் ஐயா.